Daily. Taste the Daily. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தாவேக்காவோட கூட்டணியில் காங்கிரஸ் இருக்காங்க, பிசிகாவும் இருக்காங்க. அங்கே இருந்து கொண்டு திமுகவுக்கு ஃபேவராக பேசுவார் அப்படின்னா அதுதான் இப்போ சொன்னீங்களே இதுதான் பாயிண்ட். இவர் திமுக எதுக்கு வக்காலத்து வாங்குகிறார்? நீங்கள் முடிஞ்சு போச்சு தேர்தல். ஆமாம், அரசாங்கத்துக்குள்ளே போயிட்டீங்க. நீங்கள் திமுக எக்கடு கட்டு போட்டோம். திரும்ப என்ன வந்தது? எதுக்காக நல்லா கேட்டீங்க. திரும்ப எதுக்காக தாவேக்கா கூட்டணியோ இல்லையோ அரசாங்கத்தில் இருக்கன்னா கூட்டணியில் இருக்கன்னு தான் அர்த்தம். ஆமாம், திமுகவை வீட்டுக்கு அனுப்பிய தாவேக்கா தலைமையிலான தாவேக்கா அரசாங்கத்தில், விஜய் அரசாங்கத்தில் அங்கம் வகித்து கொண்டு திமுகவுக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குது. இது என்ன அரசியல்? என்ன சொல்ல வராரு திரும்பன்னு எனக்கு புரியல. ஒன்று விஜய்க்கு விசுவாசமாக இருக்கணும், இல்லை திமுக விசுவாசமாக இருக்கணும். ரெண்டுமே இல்லைன்னா என்ன இருக்கும்? முடிஞ்சு போன கதையை பேசி திமுக காங்கிரஸால் தான் திமுக தோற்றுது. அப்போ எதுக்கு தோற்றுது இல்லை, எதுக்கு நீங்கள் போய் தாவேக்கா அரசில் இருக்கீங்க? வெளியில் வர வேண்டியதானே. எதுக்கு உங்களுக்கு மந்திரி பதவி வேணும்? இங்கே திமுக ஆதரவாகவும் பேசுவீங்களா? ஆகவே இது ரொம்ப ரொம்ப முரண்பாடான ஒரு நிலைப்பாடு. ஸ்டாலினோட குட் புக்ஸில் இடம் பெறணும்னு நினைக்கிறாரோ? அதெல்லாம் இடம் பெற முடியாது. அவர் கட்சியை நேற்று உடச்சிருக்காருங்க ஸ்டாலின். ஆமாம், பனையூர் பாபு தலைமையில் 1000 பேர் போயிருக்காங்க. இப்போ என்ன திமுக விசுவாசம் பொங்கி வழியுது திருமாவுக்கு? அப்படி பார்த்தாலும் அவருக்கு நஷ்டம் தானே. உங்கள் கட்சியை அவர் உடைக்கிறாரு, பொங்கி எழ வேணாமா நீங்கள்? சார், இன்னைக்கு திருமாவளவன் ஒரு மாதிரி இப்படி பேசுகிறாரு. இண்டி கூட்டணியில் தாவேக்கா உள்ள வருமா வராதா அப்படின்ற கேள்வியும் கூட எழுப்பினாங்க. இன்னைக்கு கூட ஏன் நீங்கள் அழைக்கலை இந்த மீட்டிங்க்கு தாவேக்கா கூட கேள்விகள்லாம் கூட எழுப்பியிருந்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட தருவாயில் திமுக அதில் இல்லை, இண்டி கூட்டணியில். அடுத்து தாவேக்கா உள்ள வரும் பட்சத்தில் திமுக இந்தி கூட்டணியில் இன்னைக்கு கலந்துக்கலங்க. நிரந்தரமாக வெளியில் வரல, புரிஞ்சுக்கோங்க. ஆம் ஆத்மி கட்சி தான் நிரந்தரமாக இந்தியா கூட்டணியிலேருந்து வெளியில் போயிடுச்சு. ஆம் ஆத்மி கட்சி புறக்கணிக்கல. ஆம் ஆத்மி கட்சி இந்தியா கூட்டணியிலே இல்லை, நாங்கள் வெளியேறி விட்டோம்னு அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணியில் இன்னமும் தொடர்கிறது. இன்றைய கூட்டத்தை இது புறக்கணித்திருக்கிறது. அவ்வளோதான். இது ரெண்டுத்துக்கும் அடிப்படையில் வித்தியாசம். ஓகே, புறக்கணிக்கிறது அப்படின்ற பட்சத்தில் இப்போ அடுத்து இந்தி கூட்டணியில் அடுத்த நாளை காலையில் அவங்க வெளில போகலாம், அது வேறு விஷயம். நிதிஷ்குமார் முதல் தடவை புறக்கணிச்சார், 2 தடவை வெளில போனார். இந்தியா கூட்டணியை விட்டு நாளைக்கு காலையில் திமுக வெளியில் போகலாம். நாளைக்கோ 10 நாள் பொறுத்தோ 10 மாதம் பொறுத்தோ வெளியில் போகலாம், 10 வாரம் பொறுத்தோ, அது எனக்கு தெரியாது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார், இன்றைக்கு இண்டி கூட்டணி தொடர்பான அந்த ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது. அதில் திருமாவளவர்கள் பங்கேற்றிருக்கிறாரு. மிக ஒரு அதிருப்திகரமான ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். அதாவது மாநில தேர்தல்களின் போது காங்கிரசினுடைய செயல்பாடு திருப்திகரமாக இல்லை, குறிப்பாக தமிழ்நாட்டில் திமுகவின் தோல்வி அவங்களால தான் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தையுமே முன் வச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அவங்களால அவர் சொன்னாரான்னு எனக்கு தெரியாது. காங்கிரஸ் இல்லைன்னா மட்டும் திமுக அப்படியே 150 சீட் ஜெயிச்சிருக்குமா? ஸ்டாலினே தோற்று போயிருக்காருங்க. இது காங்கிரஸ் எப்படி காரணம்னு திரும்ப சொல்லுவார். 4 மேனி பொழுது ஒன்றுன்னு இருக்குது திருமாவோட பேச்சு. கடந்த 4 மாதங்களாக முன்னுக்கு பின் முரணாக பேசுவதில் கின்னஸ் ரெக்கார்ட் படைத்து கொண்டிருக்கிறார். அவர் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் முழுசாக என்ன பேசினாருன்னு எனக்கு தரவுகள் இல்லை. நீங்கள் சொல்கிறதன் அடிப்படையில் நான் சொல்கிறேன். காங்கிரஸால் தான் தமிழ்நாட்டில் திமுக தோற்றது என்று திரும்ப பேசினாரா என்று எனக்கு தெரியாது. ஒருவேளை இப்படி பேசியிருந்தால் அது உண்மைக்கு மாறானது. காங்கிரஸாலெல்லாம் ஒன்றும் தோக்கலை. அது எப்படி 4% ஓட்டு இருக்க கட்சி திமுக எப்படி தோக்கடிக்கும்? 900 கட்சியை கூட்டணி சேர்ந்து நின்றுது திமுக. பல ஆயிரம் கோடியை செலவு பண்ணியிருக்கு இந்த தேர்தலில். என்டையர் மீடியா திமுக கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு. அப்புறம் எப்படி திமுக தோற்றது காங்கிரஸ் காரணமாக இருக்க முடியும்? காங்கிரஸ் 5 சீட்டு தான் ஜெயிச்சிருக்கு, திமுக 59 சீட்டு ஜெயிச்சிருக்குது. ஸ்டாலின் எப்படி தோத்தார்? ஆகவே 5 ஆண்டு கால செயல்பாடுகளுக்கு மக்கள் கொடுத்த தீர்ப்பு அது. இதுக்கு காங்கிரஸை திருமாவளவன் குறை சொல்கிறது என்னை பொறுத்தவரை இல்லை, முழுக்க உண்மைக்கு மாறானது. அவர் எதை நினச்சிட்டு எதை பேசுகிறாருன்னு எனக்கு புரியல. சார், இந்த கருத்து எப்படி சார் பார்க்கலாம்? ஏன்னா தாவேக்காவோட கூட்டணியில் காங்கிரஸ் இருக்காங்க, பிசிகாவும் இருக்காங்க. அங்கே இருந்து கொண்டு திமுகவுக்கு ஃபேவராக பேசுகிறார் அப்படின்னா அதுதான் இப்போ சொன்னீங்களே இதுதான் பாயிண்ட். இவர் திமுக எதுக்கு வக்காலத்து வாங்குகிறார்? நீங்கள் முடிஞ்சு போச்சு தேர்தல். ஆமாம், அரசாங்கத்துக்குள்ளே போயிட்டீங்க. நீங்கள் திமுக எக்கடு கட்டு போட்டோம். திரும்ப என்ன வந்தது? எதுக்காக நல்லா கேட்டீங்க. திரும்ப எதுக்காக தாவேக்கா கூட்டணியோ இல்லையோ அரசாங்கத்தில் இருக்கன்னா கூட்டணியில் இருக்கன்னு தான் அர்த்தம். ஆமாம், கூட்டணி அரசில் தாவேக்காவோட கூட்டணி அரசாங்கத்தில் திமுகவோட பிரதான எதிரியான திமுகவை வீட்டுக்கு அனுப்பிய தாவேக்கா தலைமையிலான தாவேக்கா அரசாங்கத்தில், விஜய் அரசாங்கத்தில் அங்கம் வகித்து கொண்டு திமுகவுக்கு வக்காலத்து வாங்குறது சர்டிஃபிகேட் கொடுக்குது. இது என்ன அரசியல்? என்ன சொல்ல வராரு திரும்பன்னு எனக்கு புரியல. ஒன்று விஜய்க்கு விசுவாசமாக இருக்கணும், இல்லை திமுக விசுவாசமாக இருக்கணும். ரெண்டுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? சொன்ன அழகாக கேட்டீங்க. நீங்கள் தாவேக்கா அரசில் அங்கம் பெறுகிறீர்கள். முடிஞ்சு போன கதையை பேசி திமுக காங்கிரஸால் தான் திமுக தோற்றுதுன்னா அப்போ எதுக்கு தோற்றுது இல்லை, எதுக்கு நீங்கள் போய் தாவேக்கா அரசில் இருக்கீங்க? வெளியில் வர வேண்டியதானே. எதுக்கு உங்களுக்கு மந்திரி பதவி வேணும்? இங்கே திமுக ஆதரவாகவும் பேசுவீங்களா? ஆகவே இது ரொம்ப ரொம்ப முரண்பாடான ஒரு நிலைப்பாடு.
ஸ்டாலினோட குட் புக்ஸில் இடம் பெறணும்னு நினைக்கிறாரோ? அதெல்லாம் இடம் பெற முடியாது. அவர் கட்சியை நேற்று உடச்சிருக்காருங்க ஸ்டாலின். ஆமாம், பனையூர் பாபுலாம் கூட இங்க பாபு வந்துட்டாரு. தலைமையில் 1000 பேர் போயிருக்காங்க. இப்போ என்ன திமுக விசுவாசம் பொங்கி வழியுது திருமாவுக்கு? அப்படி பார்த்தாலும் அவருக்கு நஷ்டம் தானே. உங்கள் கட்சியை அவர் உடைக்கிறாரு, பொங்கி எழ வேணாமா நீங்கள்? டிஎம்சி கூட குறிப்பிட்டு பேசியிருந்தார் சார் பேசும்போது, திரிணாமுல் காங்கிரஸும் இதே நாள் தோல்வி அடைந்தது உங்களால தான்ற மாதிரி கருத்தையுமே. அது எப்படி ரொம்ப தவறான பார்வை. காங்கிரஸுக்கு அங்கே இடமே இல்லை. விவரப்பிழை அது, 100% விவரப்பிழை. திரிணாமுல் காங்கிரஸ் தோத்ததுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் தான் காரணம். காங்கிரஸ் காரணம் அங்கே காங்கிரஸ் சைபருங்க. இந்த தடவை திரிணாமுல் எனக்கு 1 சீட்டோ சைபர் சீட்டோ வாங்கியிருக்கு காங்கிரஸ். சைபருக்கு ஒன்றுக்கு என்ன வித்தியாசம்? 4-5 தேர்தலாக காங்கிரஸ் சைபருங்க. திரிணாமுல் காங்கிரஸுக்கு தோல்விக்கு காங்கிரஸ் எப்படி காரணமாக முடியும்? ஸ்டாலின் தோல்விக்கு திமுக காங்கிரஸ் காரணம்னு சொன்னால் 1% லாஜிக் உண்டு. காங்கிரஸ்காரன் கொடுத்த கொடைச்சல்ல 28 சீட்டு பிடிங்கி வாங்கினாங்க, ராஜ்யசபா வாங்கினாங்க. அதுவே தப்பு முதல்ல, ஃபேக்சுவலாக லாஜிக்கலாக. சரி 1% ஏற்றுக்கலாம், இவங்க கொடுத்த அழுத்தம்னு. வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸே இல்லை, லிட்ரலி இல்லை. 294 சீட்டில் பிஜேபி 203 சீட்டு ஜெயிச்சிருக்கு. திரிணாமுல் காங்கிரஸ் 80 சீட்டு ஜெயிச்சிருக்கு. மற்றதெல்லாம் உதிரி. எனக்கு தெரிஞ்சு சைபரு இல்லை 1 அல்லது 2 வாங்கியிருக்கு, அவ்வளோதான். எப்படிங்க காங்கிரஸ் நினச்சா கூட திரிணாமுலை கவுக்க முடியாதுங்க. அங்கே அவங்க பிளேயரே கிடையாது. அவங்க என்ன பேசுகிறாரு இவர்? தெரிஞ்சு தான் பேசுகிறாரா, தெரியாமல் பேசுகிறாரா? சிரிப்பாங்க, இந்தியா கூட்டணி தலைவர்கள் சிரிப்பார்கள். ஓகே சார், இப்போது தொடர்ந்து இந்த கருத்து மோதல் அப்படின்றது வந்துகிட்டே தான் இருக்குது. காங்கிரஸ் திமுகவுக்கு தான். இவங்க கேட்டால் நீங்கள் எங்கனால தான் ஜெயிச்சிங்க, அந்த 5 எம்எல்ஏவும் 10 எம்பி இருக்காங்க, ராஜினாமா பண்ணிட்டு போங்கன்னு இவங்க திமுக தரப்பில் சொல்கிறதும், காங்கிரஸ் தரப்பில் நீங்கள் தான் எங்களோட ஜெயிச்சிங்க, அப்போ நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு திரும்ப நிற்பீங்க இவங்க சொல்கிறது. இது என்ன மாதிரியான ஒரு நியாயமானது தான். 2 பேர் திமுக தான் இது ஆரம்பிச்சது. என்னால் தானே ஜெயிச்சேன்னு குத்தி காமிக்கிற. நீ என்னால் தான் நீ ஜெயிச்ச, நீ தனியாக நீ என்னைக்கு ஜெயிச்சிருக்க? திமுக என்னைக்கு தனியாக நீ ஜெயிச்சிருக்கு? 71 பிறகு 55 வருஷத்தில் திமுக தனியாக என்னைக்குமே ஜெயிச்சது கிடையாது. காங்கிரஸ் சைபருங்க. காங்கிரஸ் இல்லைன்னா திமுக என்ன கதை? 30 சீட்டு ஜெயிக்கும். அதனால் இது எல்லாம் அபத்தமான பேச்சு, முடிஞ்சு போன விஷயத்தை வச்சு சவால் விட்டுக்கிறது. இல்லை, திமுகவின் பேச்சுக்கு காரணம் இவங்கள்ட்ட போனது மட்டும்தானா? இது அதனால தானே இந்த விரக்தியில் பேசுகிறாங்க. அந்த விரக்தி தான். மந்திரி ஆகிட்டாங்களா, அடுத்த நாளே போனாங்க. போனது மட்டும் இல்லாமல் போன உடனே கூட்டணி, உள்ளாட்சி, 29 பார்லிமெண்ட் எல்லாத்தையும் பேசினாங்க. அது திமுகவை காயப்படுத்தி இருக்கிறது. ஆனால் இந்த சவால் விடுறதெல்லாம் வெத்து பேச்சு, அதுக்கெல்லாம் ஒரு அர்த்தமும் கிடையாது. வீண் சவடால் பேச்சு. ஒருத்தரும் ராஜினாமா பண்ண மாட்டாங்க. சார், இன்னைக்கு திருமாவளவன் ஒரு மாதிரி இப்படி பேசுகிறாரு. இண்டி கூட்டணியில் தாவேக்கா உள்ள வருமா வராதா அப்படின்ற கேள்வியும் கூட எழுப்பினாங்க. இன்னைக்கு கூட ஏன் நீங்கள் அழைக்கலை இந்த மீட்டிங்க்கு தாவேக்கானோட கேள்விகள்லாம் கூட எழுப்பியிருந்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட தருவாயில் திமுக அதில் இல்லை, இண்டி கூட்டணியில். அடுத்து தாவேக்கா உள்ள வரும் பட்சத்தில் திமுக இந்தி கூட்டணியில் இன்னைக்கு கலந்துக்கலங்க. நிரந்தரமாக வெளியில் வரல, புரிஞ்சுக்கோங்க. ஆம் ஆத்மி கட்சி தான் நிரந்தரமாக இந்தியா கூட்டணியிலேருந்து வெளியில் போயிடுச்சு. ஆம் ஆத்மி கட்சி புறக்கணிக்கல. ஆம் ஆத்மி கட்சி இந்தியா கூட்டணியிலே இல்லை, நாங்கள் வெளியேறி விட்டோம்னு அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. புறக்கணிக்கிறதுக்கும் வெளியேறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. உங்கள் ஃபேக்ட்ஸை கையில் எப்பயுமே கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்தியா கூட்டணியிலிருந்து ஆம் ஆத்மி கட்சி வெளியேறி விட்டது, அது நிரந்தரமாக வெளியேறிவிட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணியில் இன்னமும் தொடர்கிறது. இன்றைய கூட்டத்தை இது புறக்கணித்து வைக்கிறது. அவ்வளோதான். இது ரெண்டுத்துக்கும் அடிப்படையில் வித்தியாசம். ஓகே, புறக்கணிக்கிறது அப்படின்ற பட்சத்தில் இப்போ அடுத்து இண்டி கூட்டணியில் அடுத்த நாளை காலையில் அவங்க வெளில போகலாம், அது வேறு விஷயம். நிதிஷ்குமார் முதல் தடவை புறக்கணிச்சார், 2 தடவை வெளில போனார். இந்தியா கூட்டணியை விட்டு நாளை காலையில் திமுக வெளியில் போகலாம். நாளைக்கோ 10 நாள் பொறுத்தோ 10 மாதம் பொறுத்தோ வெளியில் போகலாம், 10 வாரம் பொறுத்தோ, அது எனக்கு தெரியாது. இன்னைக்கு இந்தியா கூட்டணியில் திமுக தொடர்கிறது. இன்றைய கூட்டத்தை புறக்கணிச்சிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே சார், திமுக வெளியே போகும் பட்சத்தில் தாக்கம் என்னவாக இருக்கும்? திமுக வெளியே போனோட தாக்கம் அதிகமாக இருக்கும், இல்லை தாவேக்கா உள்ள வரதனுடைய தாக்கம் அதிகமாக? அது தேர்தல் நேரத்தில் தாங்க சொல்ல முடியும். இப்போ தேர்தல்கள் எங்கேயோ கிடக்குது. எலெக்ஷன்ஸ் ஆர் ஃபார் அவே. 29 தான் தேர்தல். ஆமாம், 3 வருஷம் இருக்குது. 3 வருஷத்தில் என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? ஒரு இந்தியா கூட்டணி கூட்டத்தை கூட்டுறதுக்கே அவங்களுக்கு 2 வருஷம் ஆயிருக்குது. இவன் வெளில போயிட்டு தாவேக்கா, முதல்ல தாவேக்கா இந்தியா கூட்டணிக்குள்ளே வருமா நான் கேட்குறேன். மோடியை எதிர்க்கக்கூடிய ஒரு சின்ன செயலை கூட விஜய் செய்யலை, ஒரு கட்சி செய்யலை. பிரவீன் சக்கரவர்த்திக்கு ராஜ்யசபா சீட்டை கொடுத்ததே ஒரு எம்பி தாவேக்கா ஜெயிச்சு பார்லிமெண்ட்டுக்குள்ளே போனால் பிரச்சனைகள் அடிப்படையில் மோடி ஆதரிக்கணும் இல்லை எதிர்க்கணும். ஆமாம், நீ நழுவி ஓட முடியாது. நழுவி ஓடினாலும் சிக்கல், பாய்காட் பண்ணாலும் சிக்கல். நீ மோடி ஆதரிக்கிறன்னு தான் அர்த்தம். எதுக்கு மோடியை எதிர்க்கணும்? மோடி ஆதரிக்க முடியாது, எதுக்கு எதிர்க்கணும்? இந்த டேஷ் எல்லாம் ராஜ்யசபா ஒரு எம்பின்ற பிரச்சனை இருந்தால் தானே வேணாம், தூக்கி கூத்துரு காங்கிரஸுக்கு. பிரவீன் சக்கரவர்த்திக்கு காங்கிரஸுக்கு இந்த 2 வருஷம் டென்யூர் தான் அது. தூக்கி கொடுத்துரு. இப்போயா 28 நாள் நெருங்கும்போது, 29 எலெக்ஷனுக்கு முன்னால் 28 இருக்கும்போது, அப்போ மோடி எதிர்க்க துணிச்சல் எல்லாருக்கும் வரும், விஜய்க்கும் வரும். அப்போ அசம்பிளி, அப்போ ராஜ்யசபா 6 சீட் வரும், அதில் 3 சீட் அவங்களுக்கு கன்ஃபார்மு. அவங்க அப்போ நின்று ஜெயிப்பாங்க. இப்போ போனோன்னா மோடி எதிர்க்கணும், இல்லை மோடி ஆதரிக்கணும்.
ரெண்டும் பண்ணாமல் வாய் மூடி மௌனமாக இருக்க முடியாது. தற்போது வரை விஜயின் போக்கு எதிர்க்கவே இல்லை அப்படின்றதான சார்? அப்படி தான் நான் பார்க்குறேன். இல்லை, என்ன காரணம் அது? அவங்க மோத விரும்பல. மத்திய அரசாங்கத்தை பகச்சா இங்கே வந்து நிதி உதவி கிடைக்காதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். கட்சி ஆரம்பிக்கும் போதே அவர் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு 2 மாதம் முன்னால் கட்சி ஆரம்பிக்கும் போதே பார்லிமெண்ட் எலெக்ஷன் நிற்கல, அசம்பிளி தான்னாரு. அப்பயே தெரிஞ்சிச்சு கொள்கை எதிரி பிஜேபின்றது சும்மா ஒரு ஜும்லா. அது பிஜேபியோட மோதாமல் இருக்கிறதுக்கு. அவங்க பிஜேபி கிடையாது, நான் ஒத்துக்கிறேன். அவர் இன்னும் ஆர்எஸ்எஸோ இல்லை சாஃப்ட் இந்துத்துவோ கிடையாது. ஆனால் பிஜேபியை எதிர்க்கக்கூடிய ஒரு துணிச்சல் தாவேக்காவுக்கு கிடையாது. ஏன்னா மத்திய அரசாங்கத்தை எதிர்த்துட்டு மாநில அரசை நடத்த முடியாது. உங்களுக்கு நிதி உதவியெல்லாம் கிடைக்காது. இது வரைக்கும் அவர் கட்சி ஆரம்பித்து 2.25 வருஷத்தில் இப்போ முதலமைச்சராய் இந்த 2 நாளில் 1 மாதம் ஆக போகுது. பிஜேபி எதிர்த்து கொள்கை அளவில் ஏதாவது பேசியிருக்காங்களா? எதுவுமே கிடையாது இது வரைக்கும். ஒரே ஒரு தடவை 2.5 வருஷத்தில் 2.25 வருஷத்தில் பண்ணது வக்ஃபு சட்டத்துக்கு எதிராக பார்லிமெண்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. அவ்வளோதான். அது 10ஓட 1 11 போட்டாங்க. அவ்வளோதானே ஒழிய மத்திய அரசாங்கத்தை பிஜேபியை எதிர்க்கிற எந்த ஒரு காரியத்தையுமே அவங்க செய்கிறது கிடையாது. பிஜேபியை பற்றி அவங்க வாயை திறக்க மாட்டாங்க. அதனால் பார்லிமெண்ட்டுக்குள்ளே போகாமல் அந்த சீட்டை காங்கிரஸ்காரன் குடைச்சல் கொடுக்கும்போது கொடுத்து விட்டது கெட்டதில் நல்லது, போய் தொலைங்கன்னு கொடுத்து விட்டாங்க. இவங்க ராஜ்யசபா எம்பி ஆனாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு முக்கியமான பில் வருது, நீ ஒன்றும் ஆதரிக்கணும் இல்லை எதிர்க்கணும். புறக்கணிச்சினாலும் நீ மோடிக்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவிப்பேன்னு வந்துடும். அந்த கர்மத்துக்கு எதுக்கு வேணாம்? அது எம்பி சீட்டே வேணாம் எங்களுக்கு. நாங்கள் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டோம், எந்த பிரச்சனை பற்றியும் கருத்து சொல்ல மாட்டோம். பிஜேபி சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்திலையும் நான் அப்படியே கடந்து போவோம். இதான் அவங்களோட பாலிசியாக. இல்லை, இந்த மாதிரியான அரசியல் இது வரைக்கும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்லை. இது ரொம்ப நழுவி போகக்கூடிய அரசியல். இது ரொம்ப நாள் ஓடாது, எக்ஸ்போஸ் ஆகிடும். பார்த்ததில்லை. இது மறைமுகமாக அவர் பிஜேபி எதிர்க்க தயங்குறா. நம்ம ஏன் பிஜேபி எதிர்க்கணும்னு நினைக்கிறேன். அவர் சாஃப்ட் இந்துத்துவா பிஜேபி நான் சொல்லலை. அவர் ஒரு மதசார்பற்ற கட்சி தான், எனக்கு அதில் சந்தேகம் இல்லை. ஓகே, நிச்சயமாக அவர் ஒரு மதசார்பற்ற மனிதர். கட்சியும் வந்து ஒரு செக்குலர் பார்ட்டி தான். ஆனால் சிக்கல் எங்கே வருதுன்னா, அதிகாரம் கையில் இருக்கிறதால மோடியை பிஜேபியை பகைக்கிறத விரும்பலை அவங்க. அதனால் பிரச்சனைகளில் கருத்தே கிடையாது, அப்படியே ஓடும். ரொம்ப நாள் ஓடாது. சமீபத்தில் திருவள்ளுவர் காவிச்சாயம் அதை பற்றி நிறைய கேள்விகள் கேட்டாங்க. தாவேக்கு அமைச்சர்களும் பதில் சொல்லலை, இவங்களும் பதில் சொல்லலை. அது ஒரு சாதாரண மேட்டருங்க. அவன் ஏதோ வள்ளுவருக்கு ஏதோ போட்டுக்கிறான். இதை வச்சு 5 வருஷம் திமுக வண்டியை ஓட்டுச்சு. இதுக்கெல்லாம் கருத்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ராஜ்பவனில் எதையோ போட்டு போகிறான். உங்களுக்கு என்ன வந்தது? அசம்பிளி தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிறதுல போட்டால் தான் பிரச்சனை, அது போட முடியாது. இப்போ இந்த மாதிரியான இஷ்யூஸ் வச்சு தான் திமுக வண்டி ஓட்டிச்சு. இவர் அதை நான் தொட மாட்டேன்றாரு. மக்கள் மத்தியில் அது விஜய்க்கு ஆதரவு இருக்கும். வள்ளுவருக்கு நீ சாயம் போட்டானா, காவி சாயம் போட்டானா, போடாட்டினா, வெள்ளையாடை உடுத்தினா என்ன, கருப்பு அங்கி போட்டேன்னா, எதுவுமே இதெல்லாம் மக்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அன்றாட பிரச்சனை என்ன? மின்வெட்டு, விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு, இதுதான் மக்களுக்கு பிரச்சனை. விவசாயிகள் பிரச்சனை, நாளும் பொழுதும் உயரக்கூடிய பெட்ரோல் டீசல் விலை பெருசு பிரச்சனையா? கேஸ் விலை நேற்று 29 ரூபாய் ஏற்றிட்டான், வயிற்றில் அடிக்குது மத்திய அரசு. நீட்டு, சிபிஎஸ்சி, நம்ம மாணவர்கள், நம்ம இளைஞர்களோட எதிர்காலம் பெரிய கேள்விக்குறியா இருக்குது. இதை பேசுங்கடானா வள்ளுவருக்கு காவி சாயம் போட்டிட்டான், அந்த சாயம் போட்டானா. இந்த பருப்பு ரொம்ப நாள் ஓவாது. இந்த கீழடி, காவி சாயம் பூச, அது திமுக நல்லா அரசியல் அதெல்லாம் வச்சு பண்ணாங்க. அதெல்லாம் ஒரு டெட் எண்டுக்கு வந்தாச்சு மேலே. சரி சார், இப்போ தாவேக்கா இண்டி கூட்டணிக்கு வருது வரல, அதை தாண்டி அடுத்த 8 மாதங்களில் உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. இதில் இவங்களுடைய அந்த தாக்கம், அதாவது ஒரே கூட்டணியை சேர்ந்து இப்போ இருக்கக்கூடிய விசிகா, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஒன்றாக பண்ண போகிறாங்களா இல்லை எப்படி? 8 மாதம் இருக்குன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. ஆமாம், 8 மாதம் பிறகு நடக்குது. நான் எப்படிங்க இப்போ சொல்ல முடியும்? இல்லை, இவங்க அமைச்சர்களாக தொடர்றாங்க அப்படின்னா கூட்டணியில் இருக்காங்க தானே அர்த்தம்? கண்டிப்பாக இவங்க கூட்டணியில் தான் இருப்பாங்க. கூட்டணியில் இருந்துக்கிட்டு திமுகவோட போய் நிற்க முடியாது. ஆமாம், திமுக எதிராக தான் நிற்கணும். திருமாவளவன் தம்பி வன்னியரசு சமூக நலத்துறை அமைச்சராக இருந்துட்டு உள்ளாட்சி தேர்தலில் திமுக கூட்டணியில் போய் திரும்ப நிற்பாரா? அவர் கட்சியை சுக்கலாக உடச்சிக்கிட்டு இருக்காரு ஸ்டாலின். எதுக்கு போய் திமுக வக்காலத்து வாங்குறாரு? திரும்ப முதல்ல உள்ளாட்சி தேர்தல் 8 மாதத்தில் நடக்குதான்னு பாருங்கள், தள்ளி வைப்பாங்க அதை. சார், அதில் குறிப்பாக ஆர்எஸ் பாரதி அவர்கள் விமர்சனம் வைக்கிறார், கருத்து ஒன்று வைக்கிறார். நீங்கள் ஒரு மேயராவது வெற்றி பெற்றீர்கள் அப்படின்னா நான் பாதி மீசையை எடுத்துக்கிறேன். அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாரு அப்படின்னா ஏதோ ஒரு இது கான்ஃபிடென்ட்டெல்லாம் இல்லை, விரக்தி, வெறுப்பு, கோபம், ஆதங்கம், இதில் தான் அவர் பேசுகிறார் பாரதி. இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. மீசை எடுத்துக்கிறேன், தாடி எடுத்துக்கிறேன்றது. ஒருவேளை அப்படி அவர் சொன்னதுக்கு எதிராக நடந்ததுன்னா தாடியோ மீசையெல்லாம் எடுத்துக்க மாட்டார், சைலண்ட்டாக போயிடுவார். இதெல்லாம் அரசியல்வாதிங்க பேசுகிறதுலாம் சீரியஸாக எடுத்துக்கூடாதுங்கன்னு. அதனால் அதெல்லாம் தூக்கில் தூங்கலாம் பேசினாங்க. பாண்டிச்சேரியில் 2021 23 ஜெகத் ரட்சகன் போய் பேசினார். திமுக பாண்டிச்சேரியில் தோத்துருச்சுன்னா நான் தீக்குளிப்பேன்னாரு. அரசியல்வாதிங்க பேசுகிற இந்த பேச்சுக்கெல்லாம் வந்து எந்த அர்த்தமும் கிடையாது. சார், இதே நிலைமையில் நீங்கள் சொல்லக்கூடிய முக்கியமான கருத்து, விசிகாவே ஒரு பக்கம் திரு ஸ்டாலின் அவர்கள் உடைச்சிக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்கா நிதர்சனமான ஓட்டுகளை எடுத்துட்டாங்க. இப்போ விசிகா அப்படின்றது பேரளவில் மட்டும்தான் இருக்கா? இல்லைங்க, உண்மை 70% 80% வாக்குகளை விஜய் அள்ளின்னு போயிட்டாருங்க. தலைவர்கள் பிரமுகர்களை ஸ்டாலின் அள்ளின்னு போகிறாரு. இப்போ கொஞ்சோண்டு ஓட்டு
ஓரளவு விசுவாசமான நிர்வாகிகளை வைத்துக்கொண்டு திருமா கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். மிக பலவீனமான நிலையில் விசிக நின்று கொண்டிருக்கிறது. வாக்குகளை விஜயும் பிரமுகர்களையும் இடைநிலை இரண்டாம் கட்ட தலைவர்களை திமுகவும் அள்ளி கொண்டு போகின்றன. தனித்து விடப்படுகிறார் திருமா. அப்படிதான் எனக்கு தோணுது. சார், குறிப்பாக இந்த உள்ளாட்சி தேர்தலில் ஏன் திரும்ப திரும்ப கேட்குறேன் அப்படின்னா, இங்கே நிறைய கேள்விகள் வருது. இப்போ கரண்ட் மின்சாரம் கட்டாகிறதா இருக்கட்டும், நிறைய வேலைகள் நடக்காமல் இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுகவின் கவுன்சிலர்கள் அவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அவங்க தான் எங்களை வேலை செய்யணும் தடுக்கிறாங்க. எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம். அவங்க மேலேயே பழி அதிகமாக தாவேக்கா வைக்கிற கூட்டத்தட்ட அதிகமாக நீங்கள் பார்க்க முடியுது. அது சரியா? ஒரு மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குது. திமுக ஏதாவது குல்மா வேலை பண்ணுதா, உள்ளடி வேலை பண்ணுதான்னு எனக்கு தெரியாது. கடந்த கால வரலாறை பார்க்கும்போது 77 எம்ஜிஆர் வந்தப்போ இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க. இப்போ அந்த மாதிரி பண்ண முடியுமான்னு தெரியல. நிலைமையை விஜய் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் வெகு விரைவில். இல்லைன்னா அரசுக்கு கெட்ட பெயர் வருவது உறுதி. லோக்கல் பாடியிலெல்லாம் அவங்க ஆளுங்க தான் இருக்காங்க. தாவேக்காக கட்டமைப்பு எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியல. 8 மாதங்களில் உள்ளாட்சி தேர்தல்னு ஆதவர்ஜுனா சொல்கிறாரு. 8 மாதத்துலலாம் உள்ளாட்சி தேர்தல் வந்ததுன்னா இப்போ இருக்க நிலைமை நீடிச்சதுன்னா அரசுக்கு எதிரான உணர்வு அப்போ கண்டிப்பாக பெரிய அளவில் வெடிக்கும். அதுக்குள்ளே நிலைமை சீர் செய்து விட்டால் விஜய் தப்பித்துக் கொள்வார். இல்லைன்னா உள்ளாட்சி தேர்தலில் படுதோல்வி அவர்கள் தழுவார்கள். இந்த நிலைமை இப்படியே நீடிச்சதுன்னா. பட் அந்த அளவு ஒரு நீடிக்க விடமாட்டார் நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, திமுகவோட கூட்டணி கட்சிகள் அன்னைக்கு இருந்த மாதிரி இன்றைக்கி அவங்க கூட கிடையாது. அதனால் திமுக ஒன்றும் உள்ளாட்சி தேர்தலில் அப்படியே அள்ளி குவிக்க போகிறதும் கிடையாது. இழுபறி வரும், கடும் போட்டி நிலவும். அதில் அண்ணாமலை வேறு உள்ளே வராரு. உள்ளாட்சி தேர்தல்கள் அவர் கண்டிப்பாக போட்டியிடுவார். அப்போ 4 முனை போட்டி, திமுக அண்ணா திமுக தாவேக்கா அண்ணாமலைன்னு வரும்போது கந்தர ஓலமாகும். யாருக்கும் பெரிய அளவில் வெற்றி கிடைக்காது. ஓகே சார். சார், குறிப்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் அருண் அவர்களை பற்றி விமர்சனம் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கருமே என்னை கொலை பண்ண சதி திட்டம்னு அவர் சொல்கிறார். இன்னொரு பக்கம் இப்போதைய அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்களே அன்றைக்கு பல விமர்சனங்களை வைச்சார் அருண் அவர்கள் மீது. இப்போ அவருக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது எப்படி பார்க்குறது இந்த பார்வையை? நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். தனிப்பட்ட எந்த அதிகாரியை பற்றியும் எந்த கருத்தையும் நான் சொல்ல விரும்பவில்லை. ஏனெனில் இதில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல், ஒரு அரசியல்வாதி மீது நாம் குற்றச்சாட்டு வைத்தால் அவர்கள் தங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கொள்வதற்கு நமக்கு பதில் சொல்ல முடியும். அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்பது, நாம் அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை வைக்கும் பொழுது அவர்களால் தங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கொள்ள முடியாது. ஆகவே நான் என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன், எந்த தனிப்பட்ட அதிகாரிகளை பற்றியும் நான் என்றுமே பேசியதில்லை. இந்த விஷயத்திலும் நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்பவில்லை. ஓகே சார். சார், மேகதான் அணை இதை கட்டியே தீருவோம் அப்படின்னு காங்கிரஸ் சிவகுமார் ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டு இருக்காரு. இங்கே இருந்து தாவேக்க தரப்புலன்னு யாருமே அதுக்கு ஒரு எதிர்குரல் கொடுத்த மாதிரியே தெரியலையே பெரிய அளவில். இது ஒரு சிக்கலாக விஜய் அரசுக்கு உருவெடுத்து கொண்டிருக்கிறது. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று ஏற்கனவே குரல்கள் எழ ஆரம்பித்திருக்கின்றன. நீதிமன்றத்தில் நமக்கு சாதகமாக தீர்ப்பு வரல. உச்ச நீதிமன்றத்தில் நாம் போட்ட மனுக்கள் தள்ளுபடியாகிவிட்டன. இப்போ மத்திய அரசோட ஆய்வில் அந்த திட்டங்கள் இருக்கின்றன. அந்த திட்டத்தை அமுல்படுத்துவதில், மேகதாது அணை கட்டுவதில் கர்நாடக அரசுக்கு எந்த விதமான நீதிமன்ற தடையும் இன்று இல்லை. மத்திய அரசு அவர்களுடைய ஆய்வறிக்கைகளை ஆராய்ந்து அதற்கு ஒப்புதல் அளிக்கும் பட்சத்தில், ஒப்புதல் கொடுக்க தான் போகிறாங்க, அவர்கள் அந்த அணையை கட்ட தொடங்குவார்கள். இதற்கு மேற்கொண்டு அதை எப்படி தடுப்பது என்பது குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டித்தான் விஜய் முடிவு செய்ய வேண்டும். எல்லா விஷயத்திலையும் பேசாமல் கருத்து சொல்லாமல் இருப்பது போல் இதிலும் ஒரு மௌனம் காப்பாரையானால் அவருக்கு கண்டிப்பாக அது ஒரு சிக்கலாகத்தான் போய் முடியும். இந்த விவகாரம் ஒரு பெரிய பிரச்சனையாக வரும் நாட்களில் உருவெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சார், அவர் சிவகுமார் பேசும்போது ரொம்ப தெளிவாக சொல்கிறார், இது வரைக்கும் திமுக எங்களுக்கு இருந்தது இல்லை, அவங்க பிரச்சனையை நம்ம கிளப்பாதீங்க. அவங்க தெளிவாக இருக்காங்க. சிவகுமார் இல்லை, அங்கே பிஜேபி, காங்கிரஸ், ஜனதா தள் யார் ஆட்சி பண்ணாலுமே அவங்க தெளிவாக இருக்காங்க. நாங்கள் கட்டுவோம். அங்கே எல்லாருக்கும் ஒரே கருத்து தான். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சிகளுக்கும் ஒரே கருத்து தான். இங்கே இது கர்நாடகாவுக்கு தமிழ்நாட்டோட மட்டும் இல்லை, கர்நாடகாவுக்கு ஆந்திராவோட பிரச்சனை இருக்குது, மகாராஷ்டிராவோட பிரச்சனை இருக்குது. அங்கே மகாராஷ்டிராவுக்கும் கர்நாடகாவுக்கும் எல்லை பிரச்சனை எல்லாம் பெரிய அளவில் ஓடிக்கிட்டு இருக்குது. இத்தனைக்கும் மகாராஷ்டிராவில் பிஜேபி கவர்மெண்ட், ஒரு காலத்தில் கர்நாடகாலையும் பிஜேபி கவர்மெண்ட் இருந்தப்போ இதே சிக்கல் தான். அதனால் தேசிய கட்சிகளுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளில் மாநில அளவில் ஒரு ஸ்டாண்டு தான் இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சியும் தமிழ்நாடு ஸ்டாண்ட் ஆதரிக்கும். கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிகளும் அவங்க எடுக்கிறது தான் சரின்னுவாங்க. அவர் சொல்லுவதை பார்க்கும் பொழுதும், ரெண்டாவது இன்னும் 2 வருஷத்தில் அங்கே தேர்தல் வருது. ஆமாம், அவர் இன்றைக்கி தான் சிஎம் ஆயிருக்கார். அடுத்த முறை தான் ஜெயிக்கணும்னா தன் வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர் கண்டிப்பாக மேகதாது அணையை கட்டுவார். அதை நோக்கி பயணிப்பார். தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் பெரிய அளவில் அதை தடுக்க முடியும்னு எனக்கு தோணலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீதிமன்றத்தில் நம்முடைய வழக்குகள் அத்தனையும் தள்ளுபடியாகி இருக்கின்றன. மோடி அவர்களை பார்த்தபோது விஜய் இதை குறித்து பேசினார்ன்றாங்க. பட் விஜய் வாயை திறந்து எதுவுமே சொல்லலை. ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை விஜய் கூட்ட வேண்டும். சார், இதில் இன்ட்ரெஸ்டிங் என்ன அப்படின்னா, அங்கேயும் காங்கிரஸ், இங்கே தாவேக்கோட கூட்டணியில் இருக்கிறது காங்கிரஸ்.
2 பேருமே அவங்க ஸ்டேட்டுக்கு அவங்க பேச போறாங்க, இவங்க ஸ்டேட்டுக்கு இவங்க பேச போறாங்க. இதுல பாதிக்கப்பட போறது யார்? திரும்ப மத்தியில ஏதாச்சும் எலெக்ஷன் வர போதுன்னா காங்கிரஸ் ஏதோ ஒரு மாநிலத்தை புறக்கணிப்பாங்கல்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க, மத்தியில் யார் ஆண்டாலும் கர்நாடகாவை தான் அவங்க ஆதரிப்பாங்க. ஏன்னா தமிழ்நாடு அவங்க ரேடார்லேயே கிடையாது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஏதோ இப்போ 5 பேரால் 2 மந்திரி இருக்கிறதால ஒன்றும் காங்கிரஸ் எல்லாம் இன்றைக்கி மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டே இங்கே இருந்தாலும் காங்கிரஸ் தமிழ்நாட்டை அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, கர்நாடகாவை தான் சப்போர்ட். என்ன காரணம் சார்? ஏன்னா கர்நாடகாவில் தான் அவங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது, காங்கிரஸுக்கும் கவர்மெண்ட் இருக்குது. நாளைக்கு காங்கிரஸ் தோத்துனா பிஜேபி வரும், பிஜேபி தோத்தா மறுபடியும் காங்கிரஸ் வரும். அதனால் காங்கிரஸை தான் இந்த 2 தேசிய கட்சிகள், கர்நாடகாவோட ஸ்டாண்டை தான் இந்த 2 தேசிய கட்சிகளுமே ஆதரிக்கணும். இன்றைக்கி இல்லை, 50 வருஷமாக இதான் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டை 2 பேருமே கைவிட்டுட்டாங்க. ஏன்னா பிஜேபிக்கு தமிழ்நாடு எந்த காலத்துலையும் கிடையாது. காங்கிரஸுக்கு ஒரு காலத்தில் இருந்து இன்றைக்கி திராவிட கட்சிகள் வந்த பிறகு 60 வருஷம் பொறுத்து 59 வருஷம் பொறுத்து அதிகாரத்தில் வந்திருக்காங்க. ஆனால் 5 எம்எல்ஏ அங்கே ஒரு கவர்மெண்ட்டே இருக்குது அவங்களுக்கு. இங்கே விஜய் புண்ணியத்தில் 5 எம்எல்ஏ, ஸ்டாலின் புண்ணியத்தில் 5 எம்எல்ஏ ஜெயிச்சோன்னே இங்கே ஓடி போட்டாங்க, அவ்வளோதான். அங்கே அப்படி கிடையாது, அங்கே கவர்மெண்ட்டே இருக்குது. மறுபடியும் 28 கூட காங்கிரஸ் வரலாம், இல்லை 28 தோத்தா அடுத்த எலெக்ஷனில் வரலாம். இங்கே வந்து இந்த தடவை போச்சுன்னா கதை கந்தல் இல்லை. அப்படி பார்க்கும்போது காங்கிரஸ் இங்கே இருக்க காங்கிரஸ் தாவே கூட இருக்கக்கூடாதுன்னா இது தாவேக்காவுக்கு தானே பாதிப்பு அமையும். மக்கள் பார்வை உங்க கூட தானே கூட்டணியில் இருக்காங்கன்ற மாதிரி கேள்வி. அது கண்டிப்பாக அது தாவேக்காக்கு ஒரு நெருக்கடி ஆகும். ஆனால் காங்கிரஸாக இதனால் காங்கிரஸுக்கு கெட்ட பேர் ரொம்ப வராது, தாவேக்காக்கோ வராது. ஏன்னா மக்களுக்கு காவிரி பிரச்சனையோட அடிப்படையில் தெரியும், அங்கே ஆள்றவன் அவன் மாநிலத்தையும் இங்கே ஆள்றவன் மாநிலத்தையும் தான் பேசுவான். அதனால் தேசிய கட்சிகளே அங்கே இங்கேயே ஒரு தேசிய கட்சி இருந்தாலும் அதனால் ஒன்றும் பெரிய சிக்கல் அந்த கோணத்துலேருந்து விஜய்க்கு வராது. அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். விஜய் மீது விஜய் அரசு மீது மக்களுக்கு அதிருப்தி வருதுன்னா அது வெவ்வேறு விஷயங்களால் வருமே ஒழிய இந்த இஷ்யூவால் வராது. ஏன்னா எல்லா காலத்துலேயும் இங்கே கருணாநிதி திமுக காங்கிரஸோட தான் 20 வருஷம் இருந்தார். எத்தனை பிரச்சனை வந்தது? காவிரி பிரச்சனை வந்தது. ஆமாம். அதனால் என்ன கருணாநிதிக்கு வந்து செல்வாக்கு குறைஞ்சதா என்ன? கிடையாது. அந்த மாதிரி தான் இது. ஆகவே இதை அடிப்படையாக வைத்து விஜயோட செல்வாக்கு ஏறுவது இறங்குவது என்பது எனக்கு தெரிஞ்சு இருக்காது. அது ஆஃப்கோர்ஸ் இது வேறு மாதிரி சிக்கலாகி விவசாயிகள் மத்தியில் பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டதுன்னா அப்போ காங்கிரஸ் இருந்தாலும் இல்லாட்டியும் விஜய் அரசுக்கு கெட்ட பேர் உண்டாகும்.